கோவையில் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் கோவை மாவட்ட புதிய நிர்வாகிகள் தேர்வு தொடர்பாக ஆலோசனை கூட்டம். கூட்டமைப்பின் தேசிய மாநில நிர்வாகிகள் பங்கேற்ற இதில் புதிதாக இணைந்த உறுப்பினர்களுக்கு வரவேற்பு. அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் 2026-27 ஆண்டிற்கான கோவை மாவட்ட புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்வது தொடர்பான ஆலோசனை கூட்டம் JR அரங்கில் நடைபெற்றது. அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் டாக்டர் ஹென்றி மற்றும் தேசிய ஆலோசனை குழு தலைவர் நேருநகர் நந்து ஆகியோரின் ஆலோசனையின் பேரில் 8வது நிர்வாக தேர்வாக நடைபெற்ற இதில் தேசிய செயலாளர் செந்தில்குமார் தலைமை தாங்கினார். தேசிய இணை செயலாளர் கண்ணன் என்கிற பாலசண்முகம் மற்றும் தேசிய துணை செயலாளர் பாலசுப்ரமணி, ஆலோசனை குழு உறுப்பினர் நிவாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக ஃபைரா கூட்டமைப்பில் புதிதாக இணைந்த உறுப்பினர்களை தேசிய செயலாளர் செந்தில்குமார் அறிமுகம் செய்து வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் ஃபைரா கூட்டமைப்பின் பல்வேறு செயல்பாடுகள் குறித்து புதிதாக இணைந்த உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகளிடையே பேசினார். இதில் ரியல் எஸ்டேட் துறையில் தொழில் செய்து வரும் தொழில்துறையினருக்கு ஃபைரா எப்பொழுதும் உடனிருக்கும் என்று உறுதி தெரிவித்தார். தொடர்ந்து புதிய உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டம் குறித்து கையேடு வழங்கப்பட்டது. கூட்டத்தில் புதிய மாவட்ட தலைவராக மாவட்ட தலைவர் அந்தோணிசாமி, பொதுச் செயலாளர் மெடிக்கல் நாராயணன், மாவட்ட செயலாளர் ஜெகநாதன், செயலாளர் மாவட்ட வளர்ச்சி சண்முகம் உட்பட 30க்கும் மேற்பட்ட புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். நிகழ்ச்சியை ஃபைரா கூட்டமைப்பின் ஆர்கிடெக்ட் மற்றும் பொறியாளர் குழுவின் மாநில செயற்குழு உறுப்பினர் பொறியாளர் தேஜஸ்வினி தொகுத்து வழங்கினார். கூட்டத்தில் மாநில துணைத் தலைவர் சுரேஷ்குமார், மாநில செயற்குழு தலைவர் ராமநாதன், கோவை மாவட்ட தலைமை நிலைய செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, கனலி என்கிற சுப்பு, செந்தில்குமார் உள்பட தேசிய, மாநில, மாவட்ட நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர்.